நாங்கள் எங்கே நிற்கிற மட்டும் பார்த்தீங்கன்னா சென்னையில் மெரினா பீச். சென்னைக்கு வந்தாலே இந்த இடத்துக்கு போய் பார்க்கணுன்றது எல்லாருக்கும் விருப்பம் இருக்கும். ஆனால் இங்கே வந்ததுக்கு பிறகு எனக்கு இது ரொம்ப பயமாக இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எங்கேயாவது துளைஞ்சிடுவோன்னு பயமாக இருக்குது. அவ்வளோ க்ரௌடாக இருக்குது, அவ்வளோ கூட்டம் அல்லது எல்லா இடத்துலையுமே சாப்பாடெல்லாம் வச்சுருக்குறாங்க. சொத்துக்காகத்தானே நம்ம எங்கேயுமே போவோம். அது மாதிரி தான் இன்றைக்கு மசாலா போட்டோம் மேடம். ஓ லைட்டா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்ல ஸ்வீட்டாக, அதில் காரம் போட்டு உண்மையாகவே டேஸ்ட்டாக இருக்குது. இது என்னடா அதிசயம்? வாங்கல, நானும் போய் ஒரு ஆளு பக்கத்தில் நிற்போம். அவர் போஸ் எல்லாம் கொடுக்குறாரு, எப்படி கண்ணாடியெல்லாம் போட்டு போஸ் கொடுக்குறாரு. ஒரு மரத்துக்குள்ள அவ்வளோ நடிகரையும் கொண்டு இருக்கிட்டாங்க. இது பக்கத்தில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு 100 ரூபாவா. எனக்கு வேணாம், ஏன்னா நான் இந்த எடிட்டர்கிட்ட சொல்லி பக்கத்தில் ஒரு கட் அவுட்டை போட்டு ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி தாண்டா அவர் தந்துட போகிறாரு. வேணாம், 100 ரூபா வேஸ்ட் ஆக்க வேணாம். அடுத்தது ஏன்னா அதை நான் சாப்பிடலாம்ல. நிறைய கடைகள் இருக்குது. ஆரம்பத்திலேயே எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டோம்னா பின்னுக்கு டேஸ்டான சாப்பாடு இருந்துச்சுன்னா வயிறு நிரம்பிலும் சாப்பிட இல்லாது. இது நான் நிறைய தரம் டிவில எல்லாம் பார்த்துருக்கிறேன். இப்படி சுடுறது இதுல இருக்கு. நான் சுடாட்டிக்கு காசெல்லாம் வேஸ்டா போயிருமே, அதுதான் யோசனையா இருக்கு. சுடுவாமா வேணாமா? நமக்கு ஏன் விபரீத ஆசை? பார்த்துட்டு போயிடுவோம் பேசாம. அந்த சோளம் நல்லா இருந்துச்சு, அதுல மிளகாத்தூள் போட்டு தந்தாங்களா, எனக்கு வாயெல்லாம் எரியுது. ஐயோ கடவுளே, எவ்வளவு தூரம் நடக்கிறது? கண்ணு தூரம் மட்டும் கடலை காணையில, கடை மட்டும்தான் தெரியுது. இங்க நான் கடலையே காணையில. நமக்கு வாய் பார்க்கறதே புலப்பாய் போயிட்டு. வாய் பார்த்தது காணும், போவோம். அவங்க சொல்ற பாலுக்கு தான் நாங்க சுடணுமா? அது சத்தியப்படுமா? சான்ஸ் இல்லை தானே? வாங்க போவோம். எல்லா இடமும் பஜ்ஜி, பானிபூரி அதுகள் தான் விற்கிறாங்க. இந்த நல்ல மீன் வறுவல், நண்டு வறுவல் அப்படி எல்லாத்தையும் காணலையே. ப்ரான்ஸ் எவ்வளவு? இது 150யா? இதுல ஒன்று தாங்க பாப்போம். ஒன்னா ரெண்டா? ஒன்று. ஒரு மீன் 50 ரூபாய். சாப்பிட்டு பார்ப்போம். அக்காட்ட பின்னுக்கு மீனுக்கு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ மீனுக்காக வெயிட் பண்ணுற இடைக்குள்ள வந்த வேலை என்னத்துக்கு? மரீனா பீச் பார்க்கணுங்க. ஆனால் இன்னும் பீச் பார்க்க முடியலை. ஏன்னா இங்கே பீச்சை தாண்டி பீச்சுக்கு மேலதிகமாக கடைகள் இருக்கு. எனக்கு தெரிய கண்ணு கட்டின தூரம் மட்டும் கடைகள் மட்டும்தான் தெரியுது. என்ன செய்வான்? சாப்பிடையும் வேணும், வந்த அளவுலையும் பார்க்கணும். இப்போ அக்காட்ட மீனை வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்தது பீச்சை பார்த்துட்டு தான் வேற வேலை. வந்ததுலேருந்து அக்கா ஃபோன் பார்த்து ஃபிஷ் ஃப்ரை செய்கிறா. ஒரு வேலை யூடியூப் பார்த்து செய்கிறாவோ, ரெசிபியை மறந்துருப்பாவோ, ஏதோ சாப்பிட்ற மாதிரி தந்தா சரி. தேங்க்யூ. சுடுது. நல்லா இருக்கு, நினைச்சதை விட நல்லா இருக்கு. பக்கத்துல கடல்ல சத்தம் கேக்குது. ஆனா இன்னும் நான் கடலை கண்ணால காடையில. அதுக்கு கொஞ்சம் தள்ளி இருந்து மீனை பொரிச்சு தராங்க சுட சுட. அதுவும் நல்லா தான் இருக்கு. அது பார்த்தாலும் வெங்காயம் போல சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. இதுல கொஞ்சம் கட்டை போட்டா நான் அந்த மீனை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த கடைக்கு பாஸ் ஆவேன். 5 minutes later. பனானா, வாழைக்காய், மரவள்ளி கிழங்கு எவ்வளவு? அது 100 கிராம் 50 ரூபா. எவ்வளவு காலமா இதுலயே இருக்கிறீங்க? எவ்வளவு காலமா இந்த இடத்துலயே இருக்கிறீங்க? 30 வருஷமா இருக்கிறீங்க. ஓகே, இதுதான் கடல். இதை நீங்க பாத்துக்கொள்ளுங்க. இங்க என்னென்ன கடை இருக்குன்றத நான் பார்த்துட்டு வரேன்.
நல்லா இருக்கு. இரவு நேரத்துல இத காத்துக்குள்ள இப்படியே ஃபேமிலியா இருந்து கதைக்கிறது எல்லாமே நல்லா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த இடம் தான் வாழ்க்கையே போல தெரியுது. ஏன்னா நிறைய பேர் இங்க படுத்திருக்கிறாங்க. சிலர் வந்து குடிச்சிட்டும் படுத்திருக்கிறாங்க. ஆனா பல பேர் வந்து களைச்சு போய் படுத்திருக்கிற மாதிரி தெரியுது. ஏதோ அவங்களோட இடம் இதுதான் போல. ஒரு சைட் ஃபுல்லா கடை, ஒரு சைட் பாத்தீங்கன்னா இவங்க இங்க நித்திர கொள்றாங்க. மெரினா பீச்சிலேயே அடிக்கடி எல்லாராலையும் உச்சரிக்கப்படுற ஒரு பேருன்னு பாத்தீங்கன்னா அது சுந்தரி அக்கா. இப்ப நான் இங்க வந்ததுல இருந்து எல்லாருமே சொல்றாங்க சுந்தரி அக்காட கடையில சாப்பாடு எல்லாம் நல்லா இருக்கும்னு. ஆனா இங்க வந்து விசாரிச்சு பார்த்தா சுந்தரி அக்காவுக்கு 2-3 கடை இருக்கா. இதையும் தாண்டி இதுக்கு முன்னாலேயே பெரிய ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிட்டாவா. அப்படி சுந்தரி அக்கா வளர்ந்துட்டான்னு சொல்றாங்க. சரி வாங்க சுந்தரி அக்கா கடைக்கு போய் பார்ப்போம். எப்ப பார்த்தாலுமே அங்க க்ரௌட் இருக்குமா, கதைக்கேளுமா எல்லாம் தெரியாது. சாப்பாடை போய் பார்ப்போம். சுந்தரி அக்கா கடையில சுந்தரன் அண்ணா நிக்கிறார் போல. என்ன சுந்தரி அக்காவை காணையில. ஆனா அந்த போட்ல மேல சுந்தரி அக்காட போட்டோ வட்டமா இருக்கு. நாளைக்கு சுந்தரி அக்கா பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டா போல. அதனால மேல போட்டை பாத்தீங்கன்னா தெரியும் அவங்க தான் சுந்தரி அக்கா. என்னென்ன சாப்பாடு இருக்கண்ணா? சாப்பாடு இருக்கு, மீன் வறுவல் இருக்கு, தலக்கறி இருக்கு, இட்லி தோசை. தோசை எவ்வளவு உண்டு? 40 ரூபா தோசை. தோசை மீன் கறி உண்டா? மீன் கறி உண்டு. எவ்வளவு மீன் கறி உண்டு? நாங்க வந்து ஸ்ரீலங்கால இருந்து வரோம். இந்த அம்மா சுந்தரி அம்மா இருக்கா, போங்க. ஓனர் அம்மா இருக்கா. எங்க இருக்காங்க? நாங்க அவங்களதான் தேடி வந்தோம். போங்க. படுத்திருக்காங்க. சுந்தரி அக்கா நாங்க இங்க வந்ததுல இருந்து மெரினா பீச்சுக்கு வந்தா சுந்தரி அக்கா கடை தான் ஃபேமஸ் சொல்றாங்க. என்னென்ன இருக்கு உங்கள்ட்ட? எங்கிட்ட இப்ப மீன் சாப்பாடு, எறா இருக்கு, கடம்பா இருக்கு, நண்டு இருக்கு, மீன் வறுவல் இருக்கு, வஞ்சரம் இருக்கு, இட்லி தோசை. வஞ்சரம் எவ்வளவு? 250, 300 சைஸ் தக்கன ரேட்டு. ஒரு வஞ்சரம் அப்படியே ஃப்ரை பண்ணி தருவீங்க? லைவா உடனே சூடா தருவோம். சூடா தருவீங்க? அந்த ஃப்ரை பண்றாங்க பாருங்க. இது உங்களுக்கு எத்தனை கடை இருக்கு இதுக்குள்ள? ஒரு கடை தான், ஒரு கடை இருக்கு, ஹோட்டல் ஒண்ணு இருக்கு. இப்ப சுந்தரி அக்கா டயட்ல தூங்குறாங்க அப்படியா? ரெஸ்ட் எடுக்கறாங்க. இப்ப அவ்வளவு பெரிய ஹோட்டல்ல இந்த இடத்துல இருந்து ஆரம்பிச்சீங்களா? இல்ல, அங்க இருந்து ஒரு ஹோட்டல் கிச்சன் இங்கே செய்வோம், எல்லாம் சமைச்சு வருவோம். இப்ப இதுதான் ஒரு ஆரம்ப கடை அப்படியா? இது ஆரம்ப கடை. எத்தனை வருஷமா இது இயங்குது? இது ஓனர்மா சாப்பாடா பிஸியா தான் இருக்கிறாங்க. நான் என்ன கேட்டாலும் எத்தனை வருஷமா இது இயங்குது? வச்சிருக்காங்க மேடம். நான் 15 வருஷமா வச்சிருக்காங்க. நீங்க இங்க வந்து எத்தனை வருஷம்? நான் வந்து 2 வருஷம் ஆச்சு. நாங்க மாஸ்டர் தான். நீங்க மாஸ்டரா? சைனீஸ் ரெடி பண்றது, எறா, நண்டு. அப்ப இப்ப என்ன மாதிரி நாங்க டோக்கன் எடுத்துட்டு வரணுமா? டோக்கன் வாங்கிட்டு சூடா போட்டுருவோம். தோசை அங்க வாங்கிட்டு வருவோம். அப்படியே தோசையும் மீன் கறியும் மீன் குழம்பு இருக்கு, தோசை இருக்கு. நாங்களே லைன்ல தான் நிக்கிறோம். அவங்க தோசை அப்படி ஊத்துறாங்க பாருங்க. ஃபேமஸான கடை சுந்தரி அக்கா கடை. இந்த சுந்தரி அக்கா கடையை ஒரு மாதிரி தேடி பிடிச்சிட்டேன். இங்க வந்து பார்த்தா சுந்தரி அக்கா கடையில சாப்பிடணும்னா முதல் கதிரை பிடிக்கணும். அதுக்கு பிறகு போய் டோக்கன் வாங்கணும். அதுக்கப்புறம் போய் சுட சுட தோசை வாங்கணும். தோசை வாங்குறதுக்கு லைன்ல நிக்கணும். சரி, நல்ல ஒரு தோசையை ஊத்திட்டு ஆறாங்க. அதுக்கு பிறகு வந்து அந்த மீன் கறியை ஊத்தைக்க வரும் பாருங்க ஒரு வாசனை. நல்ல புளியா மீன் கறி இருக்கு. சூப்பர், சும்மா சாப்பாடு. இதோட கட் பண்ணிடலாம். காரணம் என்ன, நான் சாப்பிட போறேன். ஸோ காரணம் சுட சுட சாப்பிட்டாதான் அதுல டேஸ்ட் தெரியும். அதையும் தாண்டி இங்க பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மெரினா பீச்சுக்கு வந்தா கண்டிப்பா சுந்தரி அக்கா கடையை வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு போங்க. ஏன்னா நானே சொல்றேன், சாப்பாடு அல்டிமேட். வந்ததுக்கு இவ்வளவு நேரம் சாப்பாடு கடையை தான் தேடி தெரிஞ்சோம், சாப்பிட்டோம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஒரு கேம் இருக்கு. எனக்கு அதுல இருக்கு இந்த கேம் முக்கியமா தெரியல. ஆனா அதுல 2 சின்ன பிள்ளைகளை வச்சுக்கொண்டு அந்த அக்கா ஏதோ செய்யறாங்க. அப்ப அந்த இடத்துல அந்த அக்கா வந்து அந்த பிள்ளைகளை படிப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளுக்கு படிப்பிச்சுட்டு அந்த கேமை செய்யறாங்க போல. நினைக்கிறேன் அதுல இருந்து வர காசு தான் அவங்களோட குடும்ப தேவைக்கா இருக்கலாம். அங்கேயும் பாத்தீங்கன்னா ஹெல்பிங் வீடியோ தான் செய்து கொண்டிருக்கோம். இன்னைக்கு இந்த கேம் நான் விளையாடுறனோ இல்லையோ,
அவங்களுக்கு ஏதாவது ஒரு குட்டி தொகை கொடுத்துட்டு போங்க. ஏன்னா அவங்க இந்த சின்ன பிள்ளையில வச்சு கொண்டு இருக்காங்க. சும்மா போய் கதைப்போம் அவங்களோட வாங்க. நீங்க சொல்லிக் கொடுங்க. முடிச்சாங்க நான் கவுண்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். படிப்பிக்கிறீங்களா? உங்களுக்கு எங்க இங்க ட்ரிப்ளிகேன் தானா? இவங்களையும் கூட்டி வந்து வச்சிருக்கீங்க? வீட்டுல யாரும் இல்லைங்களா? நீங்களும்? நான் இங்க அப்பா கூட கடையில் ஹெல்ப் பண்ணேன். இது என்ன கேம்? இது வந்து 4 balls மேம். இங்க வந்து த்ரோ பண்ணும்போது அந்த 10 glass டவுன் ஆகணும். ஒரேடியா டவுன் ஆகணுமா? 4 chances இருக்கு இல்லைங்களா? 4 chancesல உங்களுக்கு கையில அந்த 10 glass டவுன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எந்த டாய் பிடிச்சிருக்கோ அதை நீங்க ஒண்ணு எடுத்துக்கலாம். அப்படியா? இப்ப 10மே ஒரேடியா விழுந்துடணுமா இல்ல அதுல 3, 2 அப்படி விழுந்தாலும்? எப்படி விழுந்தாலும் அதுதான் 4 சான்ஸ் கொடுத்துருக்கேன். சரி, ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போமா? எவ்வளவு இதுல? 30 rupees. ஓகே. அப்படி நின்று இப்படி இதுலதான் நிக்கணுமா? இல்ல நீங்க எல்லாம் நின்று படிங்க. இப்ப இது வந்து கேம் எனக்காக விளையாடையில, அவங்களுக்காக தான் விளையாடுறேன். அந்த டோயும் அவங்களுக்காக தான். விழுந்தா சந்தோஷம், விளையாட்டையும் ஏதாவது கொடுத்துட்டு போயிடுவோம். அப்ப எனக்கு எல்லாம் பெரிய கிடைக்கும். அப்படியா? 10 glass டவுன் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா டாய் கிடைக்கும். ஜஸ்ட் மிஸ். லாஸ்ட் ஒன் தான் இருக்கு. போச்சுதே சொல்ல முத்தா, போச்சுதே. சரி, ரிட்டர்ன் இன்னும் இருக்கா? சரி, ரிட்டர்ன் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுல 10 கிளாஸுமே விழுந்தாகணும். அப்படியா? நானே 3 விழுந்தாலும் ஓகே ஆக்கும். 10 விழணும். முதலாவது 1 விழுந்துச்சு. ரிட்டர்ன் விளையாடுவோமா வேணாமா? எனக்கு என்னன்னா, விளையாண்டு பொம்மை விழுந்தா உங்களோட கையில கொடுத்தா அது ஒரு சந்தோஷம் கிடைக்கும்ன்றதுக்காக தான் இவ்வளவு தரம் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சரி, இன்னும் ஒருக்கா ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த பொம்மையை கொடுக்க அவங்களோட முகத்துல இருந்து ஒரு சந்தோஷம் இருந்தானே, அதை பார்க்க நல்லா இருக்குன்னு தானே. காசு கொடுத்துட்டு போற பார்க்க அந்த பொம்மை கொடுக்க நல்லா இருக்குன்னு தானே. சரி, ரிட்டர்ன் ஒரே ஒருக்கா. முதலாவது கரெக்டா இருக்கு. கொஞ்சம் ஹைட் இருக்கு. நீங்க ஒரு பொம்மையும் தர மாட்டேன்றீங்களே எனக்கு. நீங்க அடிச்சு கண்டிப்பா கொடுத்துருவேன். நோ. அப்பையும் போச்சு. அப்ப அதே 4 கிளாஸ். சரி, ஓகே, பரவாயில்ல. கேஷ் கொடுத்துருவோம் நாங்க. எத்தனை கேம் விளையாண்டுட்டேன்? 3 கேம். எவ்வளவு? 90. இந்தாங்க. தேங்க்யூ. ₹200 தந்தேன். 90 ரூபா என்ன மிச்சம்? 110 ரூபா. சொல்லுங்க. சாப்பிட்டீங்களா நீங்க? இல்ல மேம், வீட்டுக்கு போயிட்டு தான். என்ன சாப்பிடுங்க? என்ன சாப்பிடுவீங்க? நான் எல்லாமே சாப்பிடுவோம். நான்வெஜ், வெஜ் எல்லாமே சாப்பிடுவோம். இனிதான் சமைக்கணுமா இல்ல சமைச்செல்லாம் வச்சுட்டு வந்தீங்களா? சமைச்சிட்டோம். மதியமே சமைச்சு வச்சிருக்கோம். போயிட்டு சாதம் மட்டும் கொஞ்சம் வடிச்சுக்குவோம். வடிச்சிட்டு சாப்பிடுவோம். எத்தனை மணிக்கு போய் சாதம் எல்லாம் வடிப்பீங்க? ஒரு 10 மணி ஆயிடும். கடலை க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டு, அது அக்காவும் இருக்காங்க. அவங்க என்னோட அக்கா தான். அவங்க இங்கேருந்து போகிறதுக்கு இப்படி ஒரு 1/2 hour ஆகும்.
அவங்களுக்கு அவங்க மாமியார் இருக்காங்க, கொஞ்சம் சாதம் வடிச்சு வச்சிருவாங்க. பட் எனக்கு அப்படி இல்லை, நான் போயிட்டு சாதம் வடிக்கணும். உங்களோட கணவர் அவர் வீட்டுல இருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்க? லீவ் இல்லைங்களா அவருக்கு, அதனால வீட்டுல இருக்காங்க. பசங்களோட ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க போய் தான் சாதம் வடிக்கணும். சாதம் வடிக்கணும். வடிச்சதுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு தூங்கிட வேண்டியதான். மார்னிங் திரும்பவும் 5:30 அது மாதிரி எந்திரிக்கணும். எந்திரிச்சு பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் ரெடி பண்ணிட்டு நானும் வேலைக்கு போகணும். எங்க வேலைக்கு போறீங்க? நான் இங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றேன். லேப் டெக்னீஷியனா இருக்கு. மார்னிங் வேற ஒரு வேலை, அப்புறம் ஈவினிங் இங்க வேலை. ரொம்ப எங்க இந்த எவ்வளவு எடுப்பீங்க ஈவினிங் வந்தா? ஈவினிங் வந்து இந்த மாதிரி சண்டேஸ்ல வந்தா ஒரு 1000-1500 அக்காவுக்கு. எனக்கு ஒரு கூட எனக்கு செலவுக்கு ஒரு 200 ரூபாய் இல்ல ஒரு 100 ரூபாய் கொடுப்பாங்க. சும்மா பார்ட் டைம் மாதிரி. என்ன சமைச்சு வச்சுட்டு வந்தீங்க? இன்னைக்கு காலையில ஃபிஷ் குழம்பு வச்சிருக்கேன். மீன் வாங்கி குழம்பு வச்சிருக்கோம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன பண்ணேன், இறால் வாங்கிருந்தோம். இறால் வாங்கி கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான், வேற இல்ல. அது ரெண்டுமே பெரிய சாப்பாடு. பெரிய சாப்பாடு இல்லை. சரி, ஓகே, இந்தாங்க, இதை நீங்களே வச்சுக்கொள்ளுங்க. இல்ல மேம், பரவாயில்ல பரவாயில்ல, சரி வச்சுக்கொள்ளுங்க. உங்கள்ட்ட மிச்சம் வாங்க கூடாது இருந்தேன், இருந்தாலும் நீங்க அவசரமா கணக்கெல்லாம் பார்த்து எடுத்தீங்களா? ஓகே, நீங்களே வச்சுக்கொள்ளுங்க. இல்ல லைட் ஆஃப் ஆகல, அவங்க லைன் மாத்தி கொடுக்குறாங்க. ஜென்ரேட்டர்ல தான் இந்த லைன் வந்துட்டு இருக்கு. ஒரு லைட்டுக்கு 20 ரூபாய்ட்டு நம்ம எத்தனை லைட் யூஸ் பண்றோமோ அதுக்கான அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ணணும். இப்போ நீங்க எத்தனை லைட் யூஸ் பண்றீங்க? பரவாயில்ல, இருக்கட்டும் பாப்பா. 3 லைட் வச்சிருக்கீங்களா? ஆமா மேம், இந்த கடைக்கு ஒரு 3 லைட் வச்சிருப்பாங்க. அதான் ஒவ்வொரு கடைக்கு நம்ம எத்தனை லைட் யூஸ் பண்றோமோ அந்த லைட்க்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு பே பண்ணிடணும். ஒரு எத்தனை மணி மட்டும் இல்ல நிக்கலாமா? இல்ல மேம், ஒரு 6 o'clock போடுவாங்க. 9 o'clock 9:15 இந்த மாதிரி சண்டேஸ் டைம்ல 9:30க்கு ஆஃப் பண்ணிடுவாங்க. அதோட நீங்களும் கூட்டிடுவீங்க? கூட்டிட்டு வெறும் சீ ஃபுட் எல்லாம் நல்லா நிறைய இருக்கும் இங்க. சீ ஃபுட் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா அந்த பீச் ஓரத்துல அந்த ஒரு கடை இருக்கு, நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இதை விட்டுட்டு நீங்க அண்ணா ஸ்கொயர் கிட்ட தான் போகணும். அந்த சைடு தான். இங்க சைடுல இல்லையா? இந்த சைட்ல சீ ஃபுட் அந்த மாதிரி தெரியல மேடம். இது அங்க கிடையாது. அப்படியா? பங்கல இருக்க கடையெல்லாம் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ, கூல் ட்ரிங்க்ஸ் கடை, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ரைஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகே, ரைஸ் வகையில கிடைக்கும். ஏன் இதுக்கு மெரினா பீச் பேர் தெரியாது? சத்தியமா தெரியாது. சரி, ஓகே, சந்திச்சதுல சந்தோஷம். எனக்கும் ரொம்ப சந்தோஷம் மேடம். நீங்க பேசுற இந்த ஸ்லாங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அதை கண்டிப்பா நான் சொல்லி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மூவி பார்த்ததுலயே தெரியல, அது எனக்கு இந்த ஸ்லாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு நீங்க பேசுன அந்த யாழ்ப்பாணம் பாஷை யாழ்ப்பாணம், ஆனா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படியா? மிக்க நன்றி. சரி, உண்மையாவே உங்களை சந்திச்சால சந்தோஷம். நான் போயிட்டு வரேன். எனக்கு உங்களை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். ஓகே, பாய். சரி, ஓகே, ஏதோ ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏண்டா இங்க வர எல்லாருமே அவங்களோட வேலையை பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஆனா அந்த அக்கா நல்லா கதைச்சாங்க. அந்த அக்காட்ட பிடிச்ச விஷயம் என்னண்டா, தங்களோட 2 குழந்தைகளையுமே பக்கத்துல வச்சுக்கொண்டு பாடம் சொல்லி கொடுத்து கொண்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துக்கு போகணும்னு யோசிச்சேன். சந்தோஷமா இருந்துச்சு. இதுதான் மெரினா பீச். இங்க வந்தது இந்த மெரினா பீச்சை சுத்தி பார்க்கணுமெண்டு. சரி, கண்டிப்பா அது சந்தோஷமா சுத்தி பார்த்தாச்சு. தேவையான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டாச்சு. இப்போ வயிறு நிறைஞ்சிட்டு மனசு நிறைஞ்சிட்டு. காரணம் என்னன்னா, இங்க வந்ததுக்கு யாராவது ஒரு ஆளுக்காவது சின்ன ஹெல்ப் பண்ணியிருக்கிறவே. அப்போ அதனால மனசு நிறைஞ்சிட்டு இன்னைக்கு சந்தோஷமா அவங்கள சந்திச்சது பெரிய ஒரு சந்தோஷம். இதான் நல்லா கதைச்சாங்க. ஓகேயா இருந்துச்சு. வந்ததுக்கு சந்தோஷமா முடிஞ்சது. ஓகே, இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க. அதே நேரத்தில் எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எங்களுக்கு ஒரு பெரிய ஆதரவாக அமையும்.